ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனாருக்கு வந்து சாரீ எடுத்திருக்கோம். நாத்தனாருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து சாவித்திரி பூஜை. வீடியோ வந்து நேற்றே எடுத்துட்டேன். பட் ஆனால் இன்றைக்கி ஏன் வந்து நாங்கள் பழங்க மட்டும்தாங்க வாங்கலை. பழங்க வந்து இன்றைக்கி ஈவினிங் வாங்கணும். ஏன்னா நாளைக்கு பூஜைக்கு இன்றைக்கி வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வாங்கணும். இன்றைக்கி வாங்கி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் இதில் நான் காமிக்கல. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வரணும். அது வந்து நாளைக்கு வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது. இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன்னா நானாகட்டும் மாமாவட்டும் ரொம்ப நிறைய டிப்ரெஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பஞ்சாயத்து வந்து இன்றைக்கி ஈவினிங் நடக்குது. 4 to 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு வந்து பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருமே வந்துடுவாங்க வீட்டுக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதுதான் ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நியாயமாக இருக்கோம். அந்த நியாயத்துக்காக தான் நாங்கள் வந்து இங்கே போராடிட்டு இருக்கோம். நானாகட்டும் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் அந்த நியாயம் கண்டிப்பாக இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். காலையிலேருந்து யாருமே சாப்பிடலை. நானாகட்டும் மாமாவட்டும் குழந்தை கூட எதுவுமே சமைச்சு கொடுக்கல. நான் இப்போ தான் வந்து சமைச்சு சாப்பிட்டோம். மாமா வந்து ரொம்ப அந்த டிப்ரெஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்றதுலேயே ரொம்ப சோர்வாக இருந்தார். அவருக்கு மேலே நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். இப்போ தான் வந்து சமைச்சு நானும் மாமா சாப்பிட்டோம். சரி இதுக்கு மேலே வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம், லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்றைக்கி பஞ்சாயத்து. இன்றைக்கி இந்த பஞ்சாயத்தை பார்த்துட்டு நாளைக்கு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு சாவித்திரி பூஜைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு வந்து நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வந்து இவங்க எனக்கு வந்து ஓரவத்தி தான். அவங்க வந்து வீட்லேயே வந்து இந்த சாரியெல்லாம் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பொருளும். மாமா வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் போயிட்டு அவங்க வீட்டில் தான் பார்த்து எடுத்தேன். பட் எல்லா பொருளுமே நல்லா தான் இருக்குது. அக்கா கிட்ட எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. பார்த்து தான் எடுத்தோம். பட் ஆனாலும் இருந்தாலும் நம்ம கொடுக்குறோம். அவங்க வாங்குறவங்க குறைன்னு எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல. எல்லாத்தையுமே பார்த்து நிறைய சாரீங்க திருப்பி போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அதில் ஒரு 4 சாரீ மட்டும் மாமா செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனாலும் நான் வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் அவங்க எடுத்து வச்ச சாரியை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபைனலாக நம்ம எடுத்திருக்க சாரீ இந்த 2 சாரீ, மொத்தம் 4 சாரீ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். சரிங்களா? இந்த சாரீ ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் 2 3 சாரீ எடுத்திருக்கேன். கலர்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு பார்த்து. அதுக்கப்புறம் இந்த கலரு, அதுக்கப்புறம் இது ஒரு கலரு. மொத்தம் 3 சாரீ ஆகிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சாரீ ஒன்று எடுத்தேன் நான். மொத்தம் 4 சாரீ. அதுக்கு தகுந்த பாவாடை, ப்ளவுஸு, அந்த எல்லோ கலருக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்தேன். இது எடுத்து முடிச்சாச்சு. இது ஒரு சாரீ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ராதாவுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். ஏன்னா எங்களுக்குன்னு அம்மா அப்பா இங்கே யாரும் இல்லை. அவளுக்கு நான், எனக்கு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ வந்து என்னால் சாவித்திரி பூஜைக்கு போய் கொடுக்க முடியாதுன்றதுனால அவள் வந்து நான் இங்கே வந்திருக்கும்போது எடுத்து கொடுத்தேன் தெரியுங்களா, அந்த சாரியை தான் வேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து கடையில் வந்து நேற்று ஈவினிங்காக போய் எனக்கு பாவாடை ப்ளவுஸ் எடுக்கணும். அதுக்காக போனப்போ வந்து எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் பொண்ணுக்கு. ஏன்னா அவங்க வந்து சாவித்திரி பூஜை திங்கக்கிழமைங்களா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரேடியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ரெடிமேடு ப்ளவுஸ் எடுக்கிறதே. ரொம்ப போட்டு பார்த்தா ரொம்ப லூஸாக இருந்தது. 40 சைஸு நாத்தனார்கிட்ட கொடுத்துருக்காங்க. சித்தப்பா பொண்ணுக்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க சொல்லி. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு, அப்புறம் நம்ம அரிக்குட்டிக்குமே ட்ரெஸ் எடுக்கலனா எப்படி, நம்ம அரிக்குட்டியும் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். காமிச்சாங்க. பட் ஆனால் கலர் எதுவும் எனக்கு பிடிக்கல. அதனால் பனியன் டைப்பில் வந்து நான் கேட்டேன். ஐயோ எவ்வளோ லேடிஸுங்க தெரியுமாங்க, இந்த சாரீ கடைக்குள்ளே போனால் திருப்பி போட்டு
பாவம் இருக்கிற அந்த ஆம்பளைங்கெல்லாம் போனோமா பார்த்தோமா எடுத்தோமான்னு வரமாட்டாங்க. இது சரியில்லை அது சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சாரீ பார்ப்பாங்க, அது பிடிச்சிருக்கும். பட் ஆனால் நல்லா எல்லா சாரியும் கழிச்சு போட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த எடுத்த சாரியை தான் எடுத்துகிட்டு வருவாங்களே. அது நீங்களும் அப்படி தானா அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஏன்னா நான் அப்படி இல்லை, போனோமா ஒரு 2-3 சாரீ பார்த்தோமா, அது ஃபஸ்ட்டில் எது நல்லாயிருக்கோ நான் அதையே எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் எப்போவுமே அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து அறைக்கு ட்ரெஸ் வச்சு பார்த்தாங்க. இப்போ வந்து பில் போடுற இடத்த என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள் மாமா. அவர் வயிற்றை போட்டு அமுக்கிட்டு இருப்பார். ஏன்னா இது வந்து எப்போவுமே இந்த கடையில் தான் ட்ரெஸ்ஸுங்க எடுப்போம், வேறு அந்த கடைக்கு போய் எடுக்க மாட்டோம். அதனால் இந்த அண்ணா நான் தமிழ் பொண்ணுன்றதுனால எப்போவுமே அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்காம நம்ம வந்து கம்மி பண்ணி காசு கொடுத்தோன்னா வாங்கிப்பாங்க. அவங்க 10% டிஸ்கவுண்ட் உண்டு. பட் ஆனாலும் நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு அந்த அண்ணா எடுத்துப்பாங்க. பில் போட்டு அப்படியே வந்து வளையல் கடைக்கு வந்தோம். ஆல்ரெடி வளையல்லாம் வாங்கிட்டேன். பட் இந்த டோலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோலா சூப் நான் ஏன் இப்போ சூப்னு சொன்னால் நாத்தனார் பொண்ணு வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால தான் சூப்னேன். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன். பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நம்மக்கிட்ட பூஜை கூட இல்லை, பூஜை கூடையும் வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதில் குட்டி கிளாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து நாத்தனாருக்கு வந்து சாவித்திரி பூஜைக்கு கொடுக்க வேண்டியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொங்கா, அதுக்கப்புறம் கத்திரி இருக்குது. எங்கள் ஊரில் வந்து கத்திரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்கறது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த வளையல், அதுக்கப்புறம் மெயினாக தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தாங்க. இப்போ நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது அதுக்கப்புறம் மெட்டி, ஒலத்தா, இந்த கயிறு, இந்த மணி, இந்த மெகந்தி, அதுக்கப்புறம் இது குங்குமம், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இது தாங்க நம்ம வந்து பிறந்த பொண்ணுக்கு மெயினாக நம்ம வந்து கொடுக்குற பொருள். இந்த புடவை, பாவாடை, ஜாக்கெட்டு, இது மட்டும்தான் வந்து பிறந்த பொண்ணுக்கு மெயினாக. இது கூட நம்மளால் முடிஞ்ச பழங்க இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம கொடுக்கணும். இது வந்து நாங்கள் இது 2வது வருஷன்றதுனால எக்ஸ்ட்ரா இதெல்லாம் என்னுடைய ஆசைக்காக நான் வந்து எங்கள் நாத்தனாருக்கு நான் வாங்கி கொடுக்குறது. இது மொத்தமும் சரிங்களா. இது வந்து சாவித்திரி பூஜைக்காக இது கொடுக்கறது. சாரீ நல்லா இருக்கா பாருங்கள். சாரியோடைய செலெக்ஷன் வந்து மாமாவுடைய செலெக்ஷன் தான். அவங்க தங்கச்சிக்கு செலெக்ஷன் பண்ணி மாமா எடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்களா சாரீ. இது வந்து சாவித்திரி பூஜைக்காக கொடுக்க வேண்டிய பொருள் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஓரம் கட்டிட்டு பார்க்கலாம். இது ஒரு சாரீங்க. இது வந்து நாத்தனார் வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்பி போவாங்க தெரியுங்களா, அப்போ வந்து நம்ம கொடுக்க வேண்டிய சாரீ இது சரிங்களா. அப்போ வந்து நம்ம ஏன் சாரீ கொடுக்குறோன்னா, எப்போவுமே நார்மலாக பொண்ணுங்க வந்தால் கொடுக்குற சாரீ இது. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்கடானா, அவங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பொண்ணுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன், அவங்க பையனுக்காக இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குங்களா. இந்த ட்ரெஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் அந்த சாவித்திரி கொடுக்குற சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மாமாவுடைய செலெக்ஷன் தான். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நாத்தனாருக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். இது வந்து எனக்காக நான் சாவித்திரிக்கு எடுத்திருக்க சாரீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து என் நாத்தனாருக்கு இந்த சாரீ தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பாவாடை, ஜாக்கெட்டு, ஒலத்தா, குங்குமம், அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் இந்த பிரத்தோ சொல்லுவாங்க இந்த கயிறு, மெகந்தி, அதுக்கப்புறம் மங்களசூத்திரம், அதுக்கப்புறம் மோதிரம், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சொங்கா, கத்திரி, நெகை பாலிஷ், சாரீ, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா இதுதான் மெயின். பார்த்துக்கோங்க, சாவித்திரி பூஜைக்கு இதுதான் மெயின். இந்த டோலரை நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, நல்லா இருக்குங்களா. ஆக்சுவலி சாரீ வந்து எனக்கு எடுக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் போனோம். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி, ஆனால் இதுவும் அதே ரேட்டு தான் வந்து மெயின். எக்ஸ்ட்ராவாக இது நான் ஃபஸ்ட்டு வருஷம் செய்கிறது அப்படின்றதுனால இங்கே பாருங்கள், மாமா வந்து இந்த கம்மல் பெருசு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இதனுடைய ரேட்டு வந்து 140 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இந்த வளையல்
பார்த்தீங்களா? இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ 170 ரூபா சொன்னாங்க இதனுடைய ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிக்குட்டிக்கு இந்த ஷர்ட்டு அன்றைக்கி நம்ம மட்டும் புதுசு போட்டுட்டு நம்ம குழந்த போடலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அரிக்குட்டிக்காக இது வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? ஏன்னா அரியும் நம்ம கூட வந்திருந்தான். எல்லாருக்கும் வாங்கிட்டு நம்ம பிள்ளைக்கு எடுக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அரிக்குட்டிக்காக நான் எடுத்திருக்க ட்ரெஸ்ஸு தான் இது வந்து. சரிங்களா? நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னதும் அரியுது நாத்தனாருது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு சாரீ எடுத்திருக்கேன். பார்த்திங்களா? இந்த சாரீ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாரீ நல்லா இருக்குங்களா? இது வந்து செலெக்ஷன் வந்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த சாரீ வந்து ராதாக்கு நான் எடுத்துருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளும் பிடிச்சிருக்குக்கா அப்படின்னா. சூப்பராக இருக்குங்களா? இவ்வளோ தான். இங்கே பாருங்கள் எப்படி கடை பரப்பி வச்சுருக்கேன் கட்டலில். பார்த்தீங்களா? இன்னும் வந்து பழங்கள்லாம் வாங்கலை. நம்ம பழங்கள்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். இது வந்து நம்மளால் ராதா வீட்டில் கொண்டு போய் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நம்ம என்றைக்காவது ராதா வீட்டுக்கு போனாலோ இல்லைனா ராதா இங்கே வந்தாலோ நம்ம அப்போ இது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்றும் வாங்கியிருக்கேன், அதையும் பார்த்துடலாமா? இங்கே பார்த்தீங்களா? பூஜை கூட. இது வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக, இது சாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்காக இந்த கிளாஸு, நம்ம வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பூஜை கூட. எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.